HTML ஓட இமேஜ் டேக் பற்றி பார்க்கலாம். ஒரு கம்ப்ளீட் வெப்பேஜை வெறும் வேர்டிங் மட்டும் வச்சு கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு இமேஜாச்சும் இருக்கும். அப்போ தான் இந்த இமேஜை வச்சு ஈஸியாக விஷுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இமேஜ் டேக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இமேஜ் டேக்கோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். IMG ஸ்பேஸ் SRC இதுதான் இமேஜ் டேக்கோட சின்டாக்ஸ். IMGங்கிறது வந்து ஒரு சிங்கிள் டேக் தான். இதுக்கு வந்து க்ளோசிங் டேக்லாம் கிடையாது. மற்ற டேக்ஸ்க்குலாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் ரெண்டு இருக்கும். IMGக்கு மட்டும் ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும். இந்த SRCங்கிறது வந்து சோர்ஸ். இதுக்குள்ளே தான் இந்த பாத்தை கொடுக்கணும். எந்த இமேஜை வந்து இந்த வெப்சைட்டில் ஷோ பண்ணும் அப்படிங்கிற பாத். அடுத்தது ஆட்ரிபியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித் கொடுக்கலாம், ஹைட்டு கொடுக்கலாம், ஆல்ட் கொடுக்கலாம், டைட்டில் கொடுக்கலாம். இதெல்லாம் 1 by 1 கீழே பார்க்கலாம். இப்போ என்னோட டெஸ்க்டாப்குள்ளே இருக்க HTML ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டேன். இப்போ இங்கே நான் புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு இமேஜஸ் அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். இப்போ இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஃபோல்டருக்குள்ள ஆட் பண்ண போறோம் நம்ம. நீங்க கட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் கொடுத்து தான் நம்ம இந்த இமேஜை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கோட்குள்ளே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலாக இமேஜ் டேக் IMG SRC பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணலாம், இல்லாட்டி நார்மலாக க்ளோஸ் பண்ணாலும் அது ரன் ஆகும். இப்போ இங்கே வந்து நம்ம அந்த பாத் கொடுக்க போகிறோம். போது ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டரோட நேம் கொடுக்கும். என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம்? இமேஜஸ் IMAGES இமேஜஸ் ஸ்லாஷ். இதுவே ரெஃபர் பண்ணுது VS கோட் அப்படிங்கிறனால இது வந்து இங்கே காட்டுது. இப்போ மற்ற இதில் யூஸ் பண்ணிங்கன்னா இது காட்டாது, நீங்களாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்க image.jpg. இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக டிஸ்பிளே ஆகுது. இந்த இமேஜ் தான் நம்ம போன வீடியோலையும் போட்டோம். இப்போ வந்து இமேஜை மாற்றிடலாம். நம்ம அதுக்கு மறுபடியும் போய் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணணும். இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்க img.jpg அப்படிங்கிற இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இமேஜ் மாறிடுச்சு. இப்போ இது வந்து ஸ்க்ரீன் சைஸை வந்து ஃபுல்லாக எடுத்துக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு எடுத்துக்கக்கூடாது. இதோட வித் அண்ட் ஹைட்டை வந்து கம்மி பண்ணலாம். இப்போ ஸ்பேஸ் விட்டு ஸ்டைல் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அதுவே டபுள் கோட்ஸ் வந்துடும். இப்போ நம்ம வந்து வித்தை கம்மி பண்ண போகிறோம். அதுக்கு வித் வந்து ஒரு 300 பிக்சல் வச்சுக்கலாம். அடுத்தது இதோட ஹைட் டபுள் கோட்ஸ்க்குள்ளே தான் ரெண்டுமே வரணும். ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் வச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட சைஸ் வந்து எனக்கு கம்மியாயிடுச்சு. அடுத்தது ஆல்ட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் பற்றி பார்க்கலாம். இங்கே ஏற்கனவே ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கீங்களா, இதுக்கு மேலே கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் வேணால் கொடுக்கலாம். ஒரு டேக் n நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ், அதாவது எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் வேணால் கண்டெயின் பண்ணலாம். ALT ஈக்குவல் டு this is an image. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ALT அப்படிங்கிறது ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சர்வரில் வந்து திடீர்னு ஏதோ கிராஷ் நடந்துருச்சு, அப்போ வந்து இமேஜ் டிஸ்பிளே பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆல்டர்னேட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து இமேஜ் கரெக்டாக இருக்கனால எனக்கு வந்து அந்த ஆல்டர்னேட் வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகலை. இப்போ போய் அந்த இமேஜுக்கு கொஞ்சம் கோலார் பண்ணலாம். நான் இங்கே இமேஜில் எம்மை வந்து எடுத்து விட்டுறேன். இப்போ போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். இது வந்து எப்போ டிஸ்பிளே ஆகணும், எப்போ வந்து அந்த இமேஜ் வந்து அந்த வெப்சைட்டால் லோட் பண்ண முடியலையோ அப்போ தான் இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ மறுபடியும் அந்த IMG கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த இமேஜ் வந்து மறுபடியும் வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜ் மேலே வந்து நான் எப்போல்லாம் இந்த மவுஸை கொண்டு போகிறேனோ அப்போல்லாம் எனக்கு டைட்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி n நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கலாம். இப்போ டைட்டில் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் டைட்டில். இப்போ இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? சும்மா சிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். சிட்டி கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ நான் எப்போல்லாம் இது மேலே மவுஸ் கொண்டு போகிறேனோ அப்போல்லாம் எனக்கு சிட்டி அப்படின்னு காட்டுதா? இதுதான் டைட்டில் டேக். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இமேஜ் வேணால் உங்கள் வெப்பேஜுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம்.